அவர்கிட்டமே வந்துட்டு நிறைய பேர் சொன்னாங்க, என்ன சார் விக்னேஷ் போய் போடுறீங்க, விக்னேஷ் வந்துட்டு இப்போ பழைய ஹீரோ அப்படி இப்படி ரொம்ப இதெல்லாம் சொன்னாங்க. லிப்லாக் பண்ண உடனே என்ன அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த லிப்லாக் பண்ண உடனே அவங்க அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. படத்தில் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. நான் யூனிட்டே பயந்துட்டேன், என்னடா அது மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களே. நான் வந்துட்டு சினிமாவில் வந்துட்டு நானும் அஜித் சார், விஜய் சார் எல்லாமே ஒரே டைமில் தான் சினிமாவுக்கு வந்தோம். நான் என்னுடைய பேட் டைம் நான் வந்து பெருசாக ரீச் பண்ண முடியல. என்ன ஆச்சுன்னா, ப்ரொடியூசர் வந்துட்டு இந்த படம் ஓடவே கூடாது, இந்த உலகத்துலேயே தான் படம் ஓடக்கூடாது அப்படின்னு பிளான் பண்ணி பப்ளிசிட்டி பண்ணாமல் பண்ண ஒரே ப்ரொடியூசர். மறுநாள் பார்த்துட்டு அந்த படம் ஓடிட்டு இருக்குது, நல்லா போயிட்டு இருக்குது. அப்போ வந்துட்டு சூர்யா சார் படம் பார்த்துட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு என்னை பாராட்டினார். அதுக்கப்புறம் அவர் பப்ளிசிட்டி பண்ண மாட்டேன்ட்டார். பண்ணாதனால தான் அந்தளவுக்கு படம் அப்போ கூட அந்த படம் நம்ம ரஜினி சார் பார்க்காத சக்ஸஸாக பாருங்கள். எந்த ஒரு வெற்றி வந்தாலும் எவ்வளோ அமைதியாக இதாக இருக்கார். எனக்கெல்லாம் ரோல் மாடல் வந்துட்டு முழுக்க வந்து சினிமா ரஜினி சாருடைய ஃபேன். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? சார் நல்லா இருக்கேன் சார். நான் பல திரைப்படங்களில் நம்ம பார்த்த ஒரு நடிகர். ஏன் இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கி இருக்கிற அந்த 2K கிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய செல்ஃபோனில் கூட உங்கள் பாடல் இல்லாத ஒரு இதுவே இல்லைன்னு சொல்லலாம். இன்று வரையும் அந்த பாடல் மூலமாகவோ உங்கள் நடிப்பின் மூலமாகவோ தமிழ் திரையுலகத்தில் நீங்கள் இன்னமும் கோலாச்சிட்டு தான் இருக்கீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெட் ஃப்ளவர் அப்படின்ற ஒரு திரைப்படம், ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக ஒரு அவதாரம். அந்த போஸ்டர்லாம் பார்க்கும்போதே நல்லா தெரியுது. என்ன சார் இந்த திடீர் சேஞ்சு, ஆக்ஷன் ஹீரோ அப்படின்ற மாதிரி ஒரு சேஞ்சு, கையில் வந்து ஒரு கன்னு ராட் மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு வரும்போது அந்த போஸ்டரை பார்க்கும்போது விக்னேஷ் இஸ் பேக் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. அது நீங்கள் எப்படிலாம் எடுத்துங்க, என்ன காரணம் சார் இந்த மாதிரி ஒரு படம்? இது ஏன்னா இது வந்துட்டு ஒரு நாளுடைய இது கிடையாது, என்னுடைய பல வருடங்களுடைய கனவு போராட்டங்கள். ஏன்னா நான் சின்னதாக என்னுடைய ஃபஸ்ட்டு படம் 135 days போச்சு. கிழக்கு சீமை வந்துட்டு சில்வர் ஜூப்ளி 175 நாளுக்கு மேலே போச்சு. பசுமொன், இது மாதிரி பொங்கல் நிறைய படங்கள் எனக்கு ஹிட்டாகி படங்கள் போச்சு. நான் இடையில் வந்துட்டு நான் 56 படங்கள் ஹீரோவாக நடித்தேன். அப்புறம் வந்துட்டு என்னால் அதுக்கு மேலே நடிக்க முடியல. அதுக்கு காரணம் வந்துட்டு என் ஃபேமிலி சுச்சுவேஷன். ஏன்னா எனக்கு படங்கள் கம்மியான உடனே எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, பசங்க வந்துட்டாங்க. சரி, அவங்களுக்கு ஒரு ரெகுலர் இன்கம் வேணும் அப்படின்னு சொல்லி போட்டு சரி சினிமா வந்து அப் அண்ட் டவுனாக இருந்துச்சு. சரி நம்ம பிஸ்னஸ் போகலாம் அப்படின்னா இன்னும் பிஸ்னஸ் போயிட்டேன். என் பிஸ்னஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்தோம். பிஸ்னஸ் பண்ணி நல்லா டெவலப் ஆகி போகும்போது ஒரு இதுவே நான் இடையில ஹோட்டல் வச்சோம், ஃபேக்ட்ரி வச்சோம். ஒரு இதுலேயே 15 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்படி 15 வருஷம் ஆயிடுச்சு. 15 வருஷம் ஆனதுக்கப்புறம் வெறித்தனமே வந்துச்சு. எப்படியாச்சும் பெருசாக வரணும், நம்ம சினிமா விட்ட இடத்த பிடிக்கணும் அப்படின்ட்டு எனக்கு சினிமா மேலே ரொம்ப லவ் ஆயிடுச்சு. அப்புறம் என் மிஸ்ஸஸ்ட்டு கூப்பிட்டு சொன்னேன், நான் வந்துட்டு மெட்ராஸ் வந்து சினிமாவில் நடிக்கிறது பெரிய நடிகனாக தான் வந்தேன். பட் நான் 56 படங்கள் ஹீரோவை நடிச்சிருக்கிறேன். இப்போ வந்துட்டு உங்களுக்காக நான் சினிமா என் தொழில் விட்டு போட்டு பிஸ்னஸுக்கு வந்தேன். பிஸ்னஸ் ஓரளவுக்கு டெவலப் ஆயிடுச்சு. இப்போ நீ நல்லா பிஸ்னஸ், எங்கள் மிஸ்ஸஸ் நல்லா பிஸ்னஸ் பண்ணுவாங்க, நீ நல்லா பிஸ்னஸ் பண்ணுற, நீ பிஸ்னஸை டெவலப் பண்ண பார்த்துக்க, நான் வந்துட்டு சினிமாவுக்கு போகிறேன் அப்படின்னேன். சரிங்க அப்படின்னாப்புல. அப்புறம் வந்துட்டு நான் அப்புறம் இடையில வந்துட்டு 2 படங்கள் கேரக்ட் பண்ணேன். எனக்கு அது திருப்தி இல்லை, மறுபடியும் நம்ம ஹீரோவை பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் ஹீரோவை பண்ணும்போது இருந்த சினிமா ஃபீல்டும் இப்போ நிறைய சேஞ்ச் இருந்துச்சு. முன்னாடி வந்துட்டு சினிமா வந்துட்டு தியேட்டரில் போய் தான் பார்ப்பாங்க. இப்போ வந்துட்டு அவங்க செல்ஃபோன் கையிலேயே வந்துருச்சு. அந்த செல்ஃபோன்லேயே அவங்க வந்துட்டு பார்க்குறது, அவங்க பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் பார்த்துட்டுனா ரொம்ப ஸ்பீடாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யங்ஸ்டர் இப்போ படம் பார்க்குறது எல்லாமே யங்ஸ்டர்ஸ் தான். அவங்க ரொம்ப ஸ்பீடாக அவங்க மைண்டு வேலை செய்யுது. இப்போ என்ன யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லா படத்தையும் பார்க்க மாட்டாங்க. படம் நல்லா இருந்தால் மட்டும்தான் பார்ப்பாங்க, இல்லைன்னா படத்துக்கு போக மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் சினிமா வந்துட்டு ஃபஸ்ட் நாளே ரிசல்ட் தெரிஞ்சிருது. இப்போ மீடியாலாம் ரொம்ப வந்துருச்சு. நல்லா இல்லைன்னா உடனே வந்துட்டு மொக்க அப்படின்ட்டுருவாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு சின்ன படங்களுக்கு வந்துட்டு தியேட்டர் கிடைக்கிறதே பெரிய விஷயம். ப்ராப்பராக வந்து ரிலீஸ் பண்ணவே முடியாது. இதெல்லாம் மைண்டில் வச்சு தான் நான் ஒரு படம் பண்ணால் இப்போ ரீஎன்ட்ரியாக பண்ணுறதுக்கு ஒரு பிரம்மாண்டமான படம் பண்ணணும், நல்ல படமாக பண்ணணும், மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் எனக்கு வந்து டைரக்டர் ஆண்ட்ரூஸ் பாண்டியன் அவர் வந்துட்டு எனக்கு
ஒரு 10 வருஷமாக எனக்கு நல்லா ஃப்ரெண்டு. அப்போ வந்துட்டு அவர் வந்துட்டு சிஜியில் எக்ஸ்பர்ட். அவர் வந்து பார்த்திங்கன்னா சிவாஜி, எந்திரன் 2 இது மாதிரி பெரிய பெரிய படங்களுக்கு சிஜி பண்ணியிருக்கிறாரு. சிஜியுடைய ஸ்பெஷலிஸ்ட் அவர். அவர் வந்துட்டு என்கிட்ட கதை சொன்னார். கதை சொல்லும்போது அந்த கதை எனக்கு பிடிச்சது, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு ஜெயை வச்சு ஒரு படம் பண்ணிகிட்ருக்காரு. அந்த ஜெய் கதையை என்கிட்ட சொன்னார், படம் பண்ணலான்னு சொன்னார். அப்போ நான் பிஸ்னஸில் ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால வேண்டாம், இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் ஜெயை வச்சு படம் முக்கால்வாசி முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அந்த படம் கொஞ்சம் ட்ராப் நிற்கிறதுக்குன்னா சில ப்ராப்ளம், ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் நிற்குது அப்படின்ட்டு மறுபடியும் வந்து என்னை அப்ரோச் பண்ணார், நீங்கள் பண்ணுங்கள் சார் அப்படின்ட்டு. ஏன்னா நல்ல நட்பு நாங்கள் இருக்கிறதுனால சரி போட்டு நாங்கள் அந்த கதை கேட்டேன். கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு, டெக்னிக்கலாக இருந்துச்சு, ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. சார் எப்படி சார் என்ன வச்சு இந்த மாதிரி ஆக்ஷன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டேன். முடியும் சார், நான் வந்துட்டு பெரிய ஹீரோ வச்சு பண்ணுறத விட உங்களை வச்சு பண்ணால் தான் எனக்கு பேர் கிடைக்கும் அப்படின்னாரு. அப்புறம் வந்துட்டு ஒரே ஒன்று கேட்டார், எனக்கு வந்து ஒன்றே ஒன்று விஷயம் சார், எனக்கு வந்துட்டு நீங்கள் உடம்பை குறைக்கணும் அப்படின்னாரு. நான் அப்போ வந்துட்டு 83 கிலோ இருந்தேன். சரி சார், உடம்பு குறைக்கிறேன் சார் சொன்னேன். ஏன்னா அந்த கதை அப்படிப்பட்ட கதை, ரொம்ப ஒரு ஆக்ஷன் ஓரியண்டான படம். ஆக்ஷன் மட்டும் கிடையாது, அதில் வந்துட்டு ஒரு சூப்பர்மேன் ஹீரோ வந்து சூப்பர்மேன் வந்துட்டு எப்படி ஒரு டாம் குரூஸ் இருப்பாங்களோ அது மாதிரி ஒரு ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு ஹீரோ கேரக்டர். சரி, ஏன்னா நமக்கு இப்படி ஒரு படம், நல்ல படம் கிடச்சிருக்குது, என்னால் இந்த படம் மைனஸ் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொன்ன உடனே வந்துட்டு, ஏன்னா எனக்கு வந்து சினிமாவில் ஒரு பெரிய இடத்த பிடிக்கணும் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப வெறித்தனம், சாதாரண விதத்தில் ரொம்ப வெறித்தனம். இந்த படத்துக்கு நல்ல பாடி லாங்குவேஜ் அப்படின்ட்டு வேணும் ஒரு. ஏன்னா நான் என்னுடைய படங்கள் எல்லாமே வில்லேஜ் படங்கள் தான். அந்த வில்லேஜ் இமேஜ்லேருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி போட்டு நிறையா ஹாலிவுட் படங்கள், நிறையா படங்கள் பார்க்க ஆரம்பித்தேன். அப்புறம் நான் ஃபாரின் போய் நிறையா ஃபாரினர்ஸ் கூட மீட் பண்ணி பழகிறது. ஒரு இன்ஸ்டியூட் இருந்துச்சு, ஆக்டிங் இன்ஸ்டியூட். அந்த கோர்ஸ் எல்லாம் போய் அவங்க கூட சேர்ந்து ஃபாரினில் போய் அதெல்லாம் நான் உள்ள கற்றுக்கிட்டு, ஏன்னா நம்ம வந்துட்டு மக்கள் வந்துட்டு யாரும் மைனஸாக சொல்லுங்கிறது எங்கள் மனசில் ஆழமாக இருந்துச்சு. அந்த வில்லேஜ் இமேஜை உடைக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு அங்கே போய் ப்ராக்டிஸ் பண்ணேன். ப்ராக்டிஸ் பண்ணி வந்துட்டு ஃபிட்டாக இருந்தேன். அப்புறம் வந்துட்டு இதுக்கு இடையில வந்துட்டு புட்டிஸ் யார் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்துச்சு. சரி, புட்டிஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணலாம், ஏன்னா அந்த டைரக்டரும் புட்டிஸ்ட் இல்லை, அப்போ நம்மளா புட்டிஸ் பண்ணலாமா அப்படின்னு ஒரு டைரக்டரே சொன்னார். இல்லை சார், நீங்களே பண்ணால் அந்த ஃப்ரீனஸ் இருக்க முடியாது, நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கணும், ஃப்ரீயாக இருக்கணும், அப்போ தான் வந்துட்டு இந்த படத்தை பண்ண முடியும். நீங்கள் ஒரு டென்ஷன் ப்ரொடியூசராக தான் எக்காவது கூட ஒரு டென்ஷன் வரும், பிரச்சனை வரும், நம்மளுக்குள்ளேயே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னது கரெக்டு தான். அதனால் நான் வந்து என்ன பண்ணலாம், நல்ல ஒரு ப்ரொடியூசர் பார்க்கலான்ட்டு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாம் 2-3 பேர்த்த மீட் பண்ணேன். என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் நான் சொன்னேன், நான் அந்த இப்படி படம் பண்ணலான்ட்டு. 2-3 பேர் கதை கேட்டு, ஐயோ ரொம்ப நல்லா இருக்குது, ஒரு 6 மாதம் கழிச்சு பண்ணலாம், 1 வருஷம் கழிச்சு பண்ணலாம் அப்படின்னாங்க. எனக்கு வந்துட்டு இப்போ இந்த படம் ப்ரொடியூசர் மாணிக்கம் சார் வந்துட்டு, அவர் வந்து ஸ்ரீ காளியம்பாள்ன்ட்டு தாம்பரத்தில் பெரிய கன்செஷன் வச்சு நடத்திட்டுருக்கார். அவர்கிட்ட போய் சொன்னேன். அவர்கிட்ட சொல்லும்போது அவர் எனக்கு முன்னாடியே வந்து நான் படம் பண்ணணும், நல்ல படம் பண்ணணும், சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ நான் போய் சொன்னேன், இந்த படம் வந்துட்டு நம்ம சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வர்றதுக்கு நல்ல ஒரு கதை சார், நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, அந்த டைரக்டர் கூட்டி வரேன் கேளுங்க அப்படின்னாரு. சரி வாங்க, கூட்டி வாங்கன்னு கொண்டாந்து கூட்டி போய் ஒரு ஆஃபீஸில் போய் காசு சொன்ன உடனே அவர்கிட்ட ப்ரொடியூசருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அவர் ரொம்ப நான் என்னை விட அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அவர் வந்துட்டு ஓகே பண்ணலாம் அப்படின்னார். அப்புறம் ஒரே ஒரு கண்டிஷன் சொன்னார், சார் நான் இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், நீங்களே என் கூட பார்ட்னராக வரணும் அப்படின்னார். அவர் சொல்ல நியாயம்தான், ஏன்னா நமக்காக இந்த படம் பண்ணுறோம்னு வர்றாரு. சரி, இல்லை நான் உங்களுக்கு போட முடியாது சார், நான் உங்கள் ஒரு பார்ட்னராக வர்றேன் அப்படின்னு சேர்ந்து அவரோட சேர்ந்து நாங்கள் பண்ணோம். அவரோட சேர்ந்து பண்ணும்போது அவர்கிட்டமே வந்துட்டு நிறைய பேர் சொன்னாங்க, என்ன சார் விக்னேஷ் போய் போடுறீங்க, விக்னேஷ் வந்துட்டு இப்போ பழைய ஹீரோ அப்படி இப்படி ரொம்ப இதெல்லாம் சொன்னாங்க. அவரும் சரி, டைரக்டர் தான் என் மேலே கான்ஃபிடென்ட்டாக தான் அந்த படத்தை பண்ணணும்னு வந்தார். மாணிக்கம் சார் வந்துட்டு இல்லை இந்த படத்துக்கு வந்துட்டு விக்னேஷ் சார் தான் அந்த டைரக்டர்லாம் கூப்பிட்டு வந்தார், செட் பண்ணார். அவர் எல்லாம் ஆஃப்டாக இருப்பார், உடம்புலாம் குறைச்சி ரொம்ப ஃபிட்டாக இருக்கார், ரொம்ப இன்வால்மெண்ட்டோடு இருக்கார். ஏன்னா அவர் சினிமாவை ரொம்ப நேசிக்கிறாரு, அவருக்கு நம்ம ஒரு ரீஎன்ட்ரியாக கொடுக்கணும், நம்ம சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்ட்டு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நானாகட்டும், தயாரிப்பாளர் மாணிக்கமாகட்டும், ரெண்டாவது என்னுடைய டைரக்டர் ஆண்ட்ரூ பாண்டியன், எனக்கு 3 பேருமே ஒரே குறிக்கோளோடு இருந்தோம். என்னென்னா சினிமாவில் ஒரு பெரிய இடத்த ரீச் பண்ணணும், பெரிய இடத்துக்கு வரணும் அப்படின்னு நாங்கள் 3 பேருமே ஒரே குறிக்கோளோடு இருந்தோம். எங்களுடைய தாட் எல்லாமே ஜெயிக்கணும், சினிமாவில் வரணும். ஏன்னா இப்போ சொன்னால் அது உங்களுக்கு காமெடியாக இருக்குது, ரொம்ப இதாக தான் இருக்குது. கண்டிப்பாக நாங்கள் ஜெயிக்கும்போது தெரியும்
அப்போ சொல்லுவோம். அப்போ வந்துட்டு இந்த படத்தை பற்றி சொல்லுவோம். சொல்லும்போது கண்டிப்பாக இந்த படம் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆகும். எப்படி நம்ம வந்து சங்கர் சார் படங்கள்லாம் எவ்வளோ பிரம்மாண்டமாக எடுத்து பண்ணுறாங்களோ, நாங்கள் அதுக்கு ஈக்குவலாக பிரம்மாண்டம் கொடுத்துருக்குறோம். ஏன்னா இந்த படத்தினுடைய டைரக்டர் வந்துட்டு நல்ல டெக்னீஷியன், நல்ல டெக்னிக்கல் தெரிஞ்சவர். அந்த டெக்னிக்கல் சிஜிவி தான் அவர் ஸ்பெஷலிஸ்ட்டே, விஎஃப்எக்ஸ் தான் அவருடைய ஸ்பெஷலிஸ்ட்டே. அதனால் அந்த படத்தை வந்துட்டு இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணியிருக்கிறோம். இப்போ கல்கியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணியிருப்பாங்க. ஏறக்குறைய அதுக்கு ஈக்குவலாக நாங்கள் பண்ணியிருக்கிறோம். வந்துட்டு இந்த கதைக்கு என்ன தேவையோ அந்த பிரம்மாண்டம் இந்த படத்தில் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா அந்த அளவுக்கு சிஜி ஒர்க் இந்த படத்தில் வந்துட்டு 85 நிமிஷம் சிஜி ஒர்க் இருக்குது. அதனால் வந்துட்டு ஏன்னா நாங்கள் ரீஎன்ட்ரி ஆகிறது சினிமாவில் ஒரு பெரிய இடத்த பிடிக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் பண்ணோம். அந்த அளவுக்கு இப்போ நாங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணோம். ஹார்ட் ஒர்க்னால் எப்படி தெரியுமா, காலையில் ஷூட்டிங் ஆரம்பித்தோம்னா நான் ஸ்டாப்பாக வந்துட்டு மறுநாள் காலையில் தான் ஷூட்டிங் நிப்பாட்டுவோம். அந்த அளவுக்கு நான் ஸ்டாப்பாக போவோம். இந்த படத்தில் வந்துட்டு ஒர்க் பண்ண கேமராமேன் ஆகட்டும், மற்ற டெக்னீஷியன், கோ ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப இந்த நேரத்தில் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவங்க எல்லாருமே விக்னேஷ் வரட்டும், ஜெயிக்கட்டும், ஏன்னா ரொம்ப நாள் கழித்து விக்னேஷ் ரீஎன்ட்ரியாக வராப்புல அப்படின்னு எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. எல்லாருமே பண்ணாங்க. டைரக்டரு அவங்கள்ட்ட அருமையாக வேலை வாங்கினாப்புல, எல்லாத்துக்கிட்டமே கோச்சிக்காமல் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவார் டைரக்டர். கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க, ஒரு சின்ன ஒரு மோதிரம் வாங்கினா கூட, ஒரு ப்ரெஸ்லைட் வாங்கினா கூட டைரக்டர் போய் மெனக்கெட்டு அந்த அந்த மோதிரத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அந்த ப்ரெஸ்லைட் ஒரு வித்தியாசமாக இருக்குது. ஏதாச்சும் ரொம்ப சிற்பராப்பட்டிலாம் வந்துட்டு அவ்வளோ மெயின்யூட்டாக வாங்குவார். காஸ்டியூம்ஸ்லாம் அவ்வளோ ஒரு மெயின்யூட்டாக வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான காஸ்டியூம்ஸாக இருக்குது. ஷூ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப மெனக்கெட்டாருங்க, ரொம்ப மெனக்கெட்டார். காஸ்டியூம்ஸ் எல்லாம் செட்டு ஆர்ட் டேரக்டர்லாம் இருந்தால் கூட இவராக போய் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவார், இவரால் எல்லாம் செட் பண்ணுவார். அதுக்காக டைம் எடுத்துக்கிட்டார். டைம்னால் வந்துட்டு இந்த படம் ஆரம்பித்த உடனே ஒரு 6-7 மாதம் வந்துட்டு இந்த படத்தினுடைய செட் ப்ராப்பர்ட்டிக்காக மட்டும் ரொம்ப மெனக்கெட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக போய் ஒவ்வொன்றா பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தார். காஸ்டியூம்ஸும் அப்படி தான், அவரே போய் ஒரு இடத்துலையும் போய் கரெக்டாக தேவையான காஸ்டியூம்ஸ் எல்லாத்துக்கும் காஸ்டியூம்ஸ் எல்லாம் அவரே பர்ச்சேஸ் பண்ணார். எல்லா தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்தார். இந்த நேரத்தில் வந்துட்டு நான் என்னுடைய டெக்னீஷியனுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த மியூசிக் டைரக்டர் சந்தோஷ்ராம், யங்ஸ்டர்ஸ் தான் ரொம்ப நல்லா போட்டிருக்காரு. எடிட்டர் வந்துட்டு அரவிந்தன் ஆறுமுகம், அவரும் எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காரு. கேமராமேன் தேவசூர்யாலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க டீமில் அவரே லைட் மேன் செட் பண்ணிக்குவார். அவங்க அசிஸ்டன்ஸுகளே எல்லாருமே வேலையும் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு இன்வால்மெண்ட்டாக, ஏன்னா நாங்கள் வந்துட்டு ஒரு 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 டீமாக ஒரு சின்ன டீமை வச்சு தான் நாங்கள் ஒர்க் பண்ணோம். ஏன்னா படம் பிரம்மாண்டமாக பண்ணணும் அப்படிங்கிறதுனால அந்த டீமுக்கு வந்து யாருமே நான் பெரிய டெக்னீஷியன், நான் சின்ன டெக்னீஷியன் அப்படின்னு இல்லாமல் எல்லா வேலையும் எல்லாருமே நாங்கள் செஞ்சோம். அப்படி இருக்கனால அப்படி உழைச்சதுனால தான் இந்த படம் ஒரு பிரம்மாண்டமான படமும் நாங்களாம் பண்ண முடிஞ்சது. அதேமாதிரி இந்த படத்தில் நடித்த கோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே பார்த்திங்கன்னா அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணாங்க. நாசர் சார் ஆகட்டும், ஒய்ஜி மகேந்திரன் சார் ஆகட்டும், சுரேஷ் மேனா சார் ஆகட்டும், மற்ற இந்த படத்தில் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டுமே, ஜான் விஜய், இவங்க எல்லாருமே எனக்கு வந்துட்டு அவ்வளோ சப்போர்ட் பண்ணி நடித்து கொடுத்தாங்க. இந்த படத்தில் நிறையா ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஆர்டிஸ்ட்லாம் வந்துட்டு அவங்க எல்லாருமே வந்துட்டு சரி விக்னேஷ் படம் பண்ணுறாப்புல, ரொம்ப நாள் கழிச்சு ரீஎன்ட்ரியாக வராப்புலன்னு சொல்லி போட்டு எங்கூட சப்போர்ட் பண்ணி ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி நல்லா பண்ணாங்க. மெயினாக அந்த படத்துடைய ஹீரோயினை பற்றி சொல்லி ஆகணும். ஹீரோயினி வந்துட்டு அவங்க வந்துட்டு பேசிக்காக வந்து ஆர்கிடெக்ட், இன்டீரியர் டிசைனர் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ரிச்சான ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க தான். பட் இந்த கதை அவங்க சினிமா படத்தில் நடிக்கணும் ரொம்ப பேசணும். அவங்களுக்கு ஹீரோயினிகிட்ட சொன்ன உடனே அவங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் யோசிச்சாங்க, என்ன சார் ரொம்ப கிளாமராக இருக்குது, ரொம்ப இந்த படத்தில் லிப்லாக்லாம் இருக்குது படத்தில் அப்படிங்கும்போது, அப்புறம் ஏன்னா சின்ன வயசு அவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்ன உடனே அப்புறம் வந்துட்டு கதையை கேட்டு இதெல்லாம் போய்ட்டு டைரக்டர் அந்த சில விஷயங்கள்லாம் வந்துட்டு அது ஸ்டோரி போர்டெலாம் காட்டின உடனே அதை பார்த்து போட்டு அந்த பொண்ணு ஓகேன்றுச்சு, நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டுச்சு. நடிச்சு சொல்லிவிட்டு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நாங்கள் நிறையா ஹீரோனியை பார்த்தோம். ஏன்னா ஒரு வந்து அழகாக இருந்தாங்கன்னா இந்த கிளாமரா அடிக்க ஒத்துக்க மாட்டாங்க, கிளாமரா அடிக்க ஒத்துக்க, லிப்லாக்கு ஒத்துக்க மாட்டாங்க, இப்படி நிறையா பேர் தான் பண்ணோம். எங்களுக்கு யூத்தாகவும் வேணும், பட் இது எல்லாத்துக்கும் இருக்கணும் அப்படின்ட்டு அப்புறம் ஷூட்டிங் போயிட்டோம். ஷூட்டிங் பண்ணால் அவங்களாம் வந்துட்டு ஏன்னா இப்போ நாங்கள் ஜென்ஸு பரவாயில்ல, நாங்கள் வந்துட்டு காலையிலேருந்து மறுநாள் வரைக்கும் ஒர்க் பண்ணிடுவோம். லேடிஸ் அப்படி முடியாதில்ல, ரொம்ப அவங்க ஃபிசிக்கல் தாங்காதில்ல, ரொம்ப டயர்டாகிட்டாங்க.
டயர்ட் ஆகிட்டு மறுநாள் 2வது நாள் ஷூட்டிங் வச்சு நான் 2 மணி கால் ஷூட்டிங் வந்தோம். ஏர்போர்ட்டில் வந்துட்டு ஒரு பாரில் ஷூட் பண்ணோம். ஏர்போர்ட்டில் பாரில் ஷூட் பண்ணும்போது அங்கே வந்துட்டு ஒரு சீன், பார் சீனில் வந்துட்டு அவங்க எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் அவங்கள மீட் பண்ண போவேன். நான் வெளிநாட்டிலேருந்து வந்திருப்பேன். அவங்கள மீட் பண்ண பாரில் போவேன். பார்த்த உடனே அங்கே போயிட்டு அவங்கள ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறதுனால அவங்க ஒரு மேலே என்னை கிஸ் பண்ணுவாங்க. இது வந்து கிஸ் பண்ணும்போது நான் அந்த இடத்துல லிப் லாக் வரும். லிப் லாக் பண்ண உடனே என்ன ஆயிரு, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த லிப் லாக் பண்ண உடனே அவங்க அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. படத்தில் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. நான் யூனிட்டே பயந்துட்டேன். என்னடா அது மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களே, ஃபுல்லாக அன்கான்ஷியஸ் ஆகிட்டாங்க. நான்லாம் ரொம்ப பயந்துட்டேன். ரொம்ப ஃபுல்லாக விழுந்து மயக்கம் போட்டு விழுந்து அப்புறம் தண்ணியெலாம் தெளித்து அப்புறம்லாம் எழுப்பி விட்டோம்னா ஒரு 1/2 மணி நேரம் அந்த யூனிட்டே நம்ம அலண்டு போயிட்டு பயந்துட்டோம். அப்புறம் வந்து இல்லை சார், லிப் லாக் பண்ண உடனே எனக்கு மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஒரு என்னென்னு தெரியல, மைண்டெலாம் தலை சுற்ற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ட்டாங்க. நான் பயந்துட்டேன். எனக்கு ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். டைரக்டர் போய் சாரி சார், என்ன சார், இல்லை சார் நம்ம படத்துக்கு நீ தான் நான் தானே சொன்னேன் லிப் லாக் பண்ண சொல்லி இதெல்லாம் பண்ணேன். அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு அந்த லிப் லாக் பண்ணுறது அவங்க ஏதோ மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டு ஏதோ ஆகிட்டாங்க அப்படின்னாங்க. அவங்க நான் பொண்ணு பயந்துச்சோ ஏதாச்சும் தப்பாக எடுத்துக்கோங்களோட போய் சாரி அப்படின்னு சொன்னேன். மனிஷா சாரி மனிஷா அப்படின்னா, சார் ஒன்றும் இல்லை சார், ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்குது, இவ்வளோ பயதாக இருக்குது, ஒன்றும் இல்லை சார், எனக்கு தான் ஒரு மாதிரியாக இருந்துச்சு, நான் மயக்கம் போட்டேன், நான் தான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிச்சு. அப்புறம் ரொம்ப ரெஸ்ட் எடுத்து ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணி அப்புறம் அந்த சீனை முடித்தோம். இது மாதிரி படத்தில் நிறையா இடத்துல படத்துக்கு தேவைங்கிறதா லிப் லாக் இருக்குது. அது எல்லாமே அவங்க ரொம்ப இன்வால்வ் ஆகி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஏன் சொல்கிறேன்னா அந்த நேரத்தில் அந்த பொண்ணுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். மனிஷாவுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. இந்த படத்தில் நடித்த ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டு அவங்க கேரக்டரை உணர்ந்து, நாசர் சாரில் ரொம்ப சூப்பர். அவர் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. அவ்வளோ நம்ம மறக்கவே முடியாது. ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. நாசர் சார் மட்டும் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணிட்டார். இந்த படம் வேறு லெவலான படம், வேறு டெக்னிக்கல் சூப்பராக டெக்னீஷியன், டேரக்டர் ரொம்ப சூப்பர் டெக்னீஷியன் அப்படின்னாரு. அப்புறம் வந்து அதே மாதிரி தலைவாசல் விஜய் அவர் வந்துட்டு என்ன பண்ணார், ஷூட்டிங்கில் ஃபஸ்ட் செட்டில் முடிஞ்சு செகண்ட் செட்டில் ஷூட்டிங் வரும்போது ட்ரெய்லர் டேரக்டர் ரெடி பண்ணியிருந்தார். ட்ரெய்லர் வந்துட்டு ஒய்ஜி மேதன் சாருக்கும் தலைவாசல் விஜய் சாருக்கும் போட்டு காமிச்சோம். இந்த ட்ரெய்லர் பார்த்த உடனே தலைவாசல் விஜய் சார் ஒய்ஜி மேதன் சார்லாம் மிரண்டிட்டாங்க. சார் என்ன சார் இந்த படம் இப்படி இருக்குது. இந்த தலைவாசல் விஜய் அப்படியே சொன்னார், இந்த படம் வந்து இந்த ட்ரெய்லர் மாதிரி இருந்துச்சுன்னா இது கல்கியை விட பெரிய படம் அப்படின்னு அப்படியே சொன்னார். அதே மாதிரி ஒய்ஜி மேதன் சார் சொன்னார், விக்னேஷ் நான் ஏதோ சாதாரண படம் நினச்சி வந்தேன், இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு சூப்பராக இருக்குது, உங்கள் கேரியரில் அது ஒரு பெரிய படமாக இருக்குது, இந்த வருஷத்தில் பெரிய படமாக இருக்குது, அவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணியிருக்கிறீங்க. சர்வசாதாரணமாக ஹெலிகாப்டர் ஃபைட் இருக்குது, ஃப்ளைட்டில் ஃபைட் இருக்குது, ஷிப்பில் ஃபைட் இருக்குது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் பிரம்மாண்டமாக பண்ணியிருப்போம். அதனால் வந்துட்டு அவங்களாம் வந்து ட்ரெய்லர் பார்த்துட்டு ரொம்ப பாராட்டினாங்க. அவங்க மட்டும் இல்லை, ட்ரெய்லரை பார்த்தவங்க எல்லாருமே வந்துட்டு இப்படி ஒரு படம் அவங்க யாருமே எதிர்பார்க்கல, அந்த அளவுக்கு இந்த படம் வந்துருக்குது. நான் கொஞ்சம் கூட மிகைப்படுத்தி சொல்லலை அப்படின்னு. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு வித்தியாசமான படம் கொடுக்கணும், பிரம்மாண்டமான படம் கொடுக்கணும், நல்ல படமாக கொடுக்கணும், நல்ல கதையம்சத்தோட என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும். யங்ஸ்டர்ஸ் உள்ளே வந்து தியேட்டருக்குள்ள வந்தான்னா அவன் வந்து 150 ரூபா 200 கொடுத்து உள்ளே வருவான், யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டான். நீ அது யார் படமாக இருந்தாலும் நல்லா இருந்தால் நல்லா இருப்பான் சொல்லுவான், நல்லா இல்லைன்னா உடனே அவனே மெசேஜ் போட்டு சொல்லிடுவான், படம் மொக்கையாக இருக்குது வராதிங்க அப்படின்னு. இதெல்லாம் மனசில் வச்சு தான் நானும் டைரக்டர் டிஸ்கஷன் பண்ணி இந்த படத்தை முடிச்சிருக்கிறோம். முடிச்சு இப்போ வந்து சிஜி ஒர்க்லாம் நடந்துருக்குது, டப்பிங் போயிட்டுருக்குது, செப்டம்பரில் ரிலீஸ் பண்ணலான்ட்டு இருக்கிறோம். எங்கள் டீம் அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு கண்டிப்பான ஒரு நல்ல ஒரு படத்தை கொடுத்துருக்குறோம். இந்த படத்தை வந்துட்டு யங்ஸ்டர்ஸ் எல்லாம் தியேட்டரில் போய் பார்க்கணும். ஏன்னா இப்போ நீங்கள் வந்துட்டு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறீங்க, பெரிய ஹீரோக்கள் படங்கள் பண்ணுறீங்க, அது விஜய் சார் ஆகட்டும், ரஜினி சார் ஆகட்டும், அஜித் சார், இவங்க படங்கள்லாம் பார்க்குறீங்க, சந்தோஷம். நானும் அவங்க எல்லாருடைய படம் பார்ப்பேன். நான் வந்துட்டு சினிமாவில் வந்துட்டு நானும் அஜித் சார், விஜய் சார் எல்லாமே ஒரே டைமில் தான் சினிமாவுக்கு வந்தோம். நான் என்னுடைய பேட் டைம் நான் வந்து பெருசாக ரீச் பண்ண முடியல. பட் இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்கில் ஸ்போர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுங்க 100 பேர் ஓடுவாங்க, 100 பேரில் அதில் 3 பேர் தான் ஜெயிப்பாங்க. மிச்சம் அந்த
பார்த்திங்கன்னா 97 பேர் வந்துட்டு மக்கள் யாருமே கண்டுக்க மாட்டாங்க. அது மாதிரி 97 பேர்த்தில் நான் ஒருத்தனாக இருந்து மறுபடியும் என்னை நானே தேர்த்திக்கிட்டு நான் ஜெயிக்கணும் அப்படின்ட்டு வந்திருக்கிறேன். இப்போ உங்களுக்கு கூட நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துருக்கும். வாழ்க்கையில் வந்துட்டு நிறைய இடத்துல தோற்றுருப்பீங்க, நிறைய இடத்துல உங்களுக்கு திறமை இருந்தும் உங்களால் சாதிக்க முடியாமல் இருந்துருப்பீங்க. உங்கள் சார்பாக நான் வந்துட்டு நான் வாழ்க்கையில் வந்துட்டு சினிமாவில் வந்துட்டு ஒரு கரெக்டான இடத்த ஜெயிக்க முடியாமல் ஒரு தோற்றுட்டு நிறைய அவமானங்கள் தோல்வியெல்லாம் சந்திச்சுட்டு கண்டிப்பாக ஜெயிப்பேன் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையோட விடாமுயற்சியோட என்னை எல்லா விதத்துலேயுமே தயார்படுத்திக்கிட்டு இந்த ரெட் ஃப்ளோங்கிற படத்தில் ஒரு டீம் ஒர்க்கை பண்ணி நாங்கள் கொடுக்குறோம். இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா பிடிக்கும். அது என்னுடைய படங்கிறதுக்காக சொல்ல, சிஜியில் எக்ஸ்ட்ராரியாக பண்ணியிருக்கிறோம், பிஎஃப்எக்ஸ்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ராரியாக பண்ணியிருக்கிறோம். கதை வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட்டில் நடக்கிற கதை கிடையாது, 2047 நடக்கிற ஃபியூச்சரிஸ்டிக் மூவி. நீங்கள் 2047 பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே எப்போ என்ன எப்படி இருக்குது எதுவுமே நமக்கு தெரியாது, அது எல்லாமே புதுசாக இருக்குது. 2047ங்கிறது நம்ம வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்த்தது இல்லை. அதனால் 2047 இந்த படத்தில் கொண்டு வந்திருக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு 2047 எப்படி இருக்கும் கற்பனையாக. இந்த 3வது உலகப் போருக்கு அப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் ரஷ்யா உக்ரைன் சண்டை போட்டுக்கிறாங்க, அப்புறம் இஸ்ரேல் காசா சண்டை போட்டுக்கிறாங்க. இது மாதிரி 3வது உலகப் போர் வரும் அப்படின்ட்டு எல்லாமே டைரக்டர் எல்லாமே ரிசர்ச் பண்ணார். யூடியூப்பில் கூகுள் டிவிலாம் போய் ரிசர்ச் பண்ணி அந்த 3வது உலகப் போர் கண்டிப்பாக வரும். 3வது உலகப் போர் வந்துச்சுன்னா நம்ம நாடு இந்தியா எப்படி இருக்கும், அந்த இந்தியா மக்கள் எப்படி இருப்பாங்க, எப்படி வாழ்வாங்க, அவங்க எப்படி இருக்குது, உலகப்போர் வந்துச்சுன்னா வார் வந்துச்சுன்னா நாடுகளில் எந்த அளவுக்கு பஞ்சத்தில் போயிடுவாங்க, வறுமையில் போயிடுவாங்க அப்படிங்கிற விஷயத்த ஒரு கற்பனையாக நாங்கள் பண்ணியிருக்கிறோம். அது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சார். கிழக்கு சீமையிலே படத்தில் அந்த ஆத்தங்கர மரமே பாட்டில் உருவான அந்த விக்னேஷ் அவர்களுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா பொங்கல் அப்புறம் வந்து ஒரு 2001-2 நினைக்கிறேன், ஐ திங்க். அப்போ வந்து சூரியன் ஒரு திரைப்படம் உங்களை வந்து அது ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்த படம். அது அந்த காலகட்டத்தில் வந்து பல நடிகர்களுடைய படங்கள் வந்து இந்த படம் எப்போ வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த டைமில் வந்த ஒரு படம் வந்து சூரி. அந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு வந்து மிகப்பெரிய லெவலில் இருந்தது. ஆனால் இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய வெற்றியை தரல. அதனால் வந்து விக்னேஷ் அவர்கள் எங்கே போனார் அப்படின்ற மாதிரி ஒரு காலகட்டத்துக்கு சூழல் உருவாச்சு. என்ன காரணம் சார் இந்த மாதிரி ஒரு ட்ராவல்? சரியான கதைக்களம் செட் ஆகாதனாலையா, இல்லை ஃபேன் பேஸை வந்து நம்மளால் ஃபேன் பேஸ் வந்து மற்ற நடிகர்கள் போல் நமக்கு ஃபேன் பேஸ் உருவாகலை அப்படின்றத ஒரு காரணமாக எடுத்துக்க முடியுமா, இல்லை இது எப்படி எடுத்துக்க முடியும் சார்? அது வந்துட்டு உண்மையில அதுதான். இப்போ என்னென்னா நமக்கு கிடைச்ச வாய்ப்பை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும், நமக்கு கிடைச்ச வெற்றியை நம்ம வந்துட்டு அதை கேட்டால் பயன்படுத்திக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதை நான் மிஸ் பண்ணிட்டேன், அது என்னுடைய மைனஸ் தான். அதுக்கு காரணம் வந்துட்டு எனக்கு என்னுடைய பேரண்ட்ஸ் என்கிட்ட இல்லை, அண்ணன் தம்பி யாரும் இல்லை, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சரியான மேனேஜர் யாரும் கூட வச்சுக்கல, கூட இருந்தாங்க, அதனால் என்னை மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க. அப்படி தான் நான் சொல்லுவேன். பட் அது அவங்க மேலே நான் யாரையும் குறை சொல்லலை, நான் தப்பு பண்ணிட்டேன். நீங்கள் சொன்னபோது சூரி படம் வந்துட்டு நல்ல படம், மக்களுடைய எதிர்பார்ப்பு உள்ள படம். ஏன்னா நாங்கள் வந்து சூரி படத்தை வந்துட்டு ஒரே ஷோ தான் போட்டார் ப்ரொடியூசர், உட்லண்ட்ஸ் தேட்டரில் போட்டார். ஒரு ஷோ தான் போட்டோம். ஒரு ஷோ போட்டோன்னே அப்போல்லாம் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் வந்து பார்த்துட்டு தான் படம் வாங்குவாங்க. ஒரு ஷோ போட்ட உடனே நைட்டு அது 12 மணிக்கு போட்டோடனே நைட்டு 12-2 படம் பார்த்துட்டு வந்த உடனே நைட்டே வந்துட்டு எல்லா ஏரியா விற்று போச்சு, பெரிய லெவலில் பிஸ்னஸ் ஆச்சு. அந்த படத்தை வந்துட்டு நல்லா இருந்துச்சு, படம் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த படத்தை வந்து மக்களுடைய சேராக்கிறதுக்கு அந்த படத்துடைய டைரக்டர் தான் மைனஸ். டைரக்டர் என்ன மைனஸ்னால் படம் நல்லா பண்ணார், செஞ்சார். டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கு சண்டை வந்துருச்சு. ஏன்னா ஒரு ஈகோ, நான் பெரியவனா நீ பெரியவனா. இந்த படம் ஒரு எப்போவுமே ஒரு வெற்றியை நம்ம தக்க வச்சுக்கணும், ஒரு வாய்ப்பை தக்க வச்சுக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த படம் ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் ஆன உடனே மிட் நைட்டில் வந்துட்டு டைரக்டருக்கும் அந்த ப்ரொடியூசருக்கு வாக்குவாதம். ஏன்னா அந்த ப்ரொடியூசர் வந்துட்டு அவர் டாக்டர், நாட்டு வைத்தியர், அவர் டாக்டர் விஜயகுமார்ன்ட்டு அவர் எனக்காக தான் இந்த படம் பண்ணார். இந்த டைரக்டருக்கு படம் வந்துட்டு ஒரு நாள் ஷூட்டிங் எடுக்கிறப்ப படம் லேட்டாக கொடுப்பாரு. அதனால அந்த டைரக்டருக்கு அவர் மேலே ஒரு கோவம் வந்துருச்சு. டைரக்டர் செல்வன் இந்த படம் நல்லா ஓடணும், பிஸ்னஸ் ஆன உடனே அந்த டைரக்டர் என்ன பண்ணார், அவங்ககிட்ட போய் அந்த ஆஃபீஸில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது இவர் அந்த டெய்லி பணம் லேட்டாக கொடுக்குறப்ப அது மனசுக்குள்ளேயே வச்சது பாடுறது. அந்த வாக்கை வந்து நீ பெரியவனா நான் பெரியவனா, நான் தான் வந்துட்டு இந்த படத்தை பெரிய இதாக இருக்கிறேன், நான் இல்லாமல் தான் அந்த படம் நீங்களாம் பண்ணியிருக்க முடியாது சார் அப்படின்னு சொல்லிட்டார். அந்த ப்ரொடியூசருக்கு ரொம்ப கோவம். சரி, நான் இப்போவே பென்ஸ் கார் வச்சுருக்கிறேன், பெஜிரோ கார் வச்சுருக்கிறேன்,
நான் வந்துட்டு பெரிய பணக்காரன், நான் வந்துட்டு விக்னேஷ் சொன்னாங்க படம் பண்ணினேன், நீ வந்து என்ன ஒரே நாளில் வந்துட்டு இப்படி தலைகளாக மாறிட்டா அப்படின்ட்டு. ஆமாம் சார், என்ன சார் நீங்கள் பணம் வச்சுதான் நீ பெரிய ஆளா அப்படின்னு 2 பேர்த்துக்குள்ள ஈகோ கிளாஸ் ஆயிடுச்சு. ஈகோ கிளாஸ் ஆகி என்ன ஆச்சுன்னா, ப்ரொடியூசர் வந்துட்டு இந்த படம் ஓடவே கூடாது, இந்த உலகத்துலேயே தாம் படம் ஓடக்கூடாது அப்படின்னு பிளான் பண்ணி பப்ளிசிட்டி பண்ணாமல் பண்ண ஒரே ப்ரொடியூசர் டாக்டர் விஜயகுமார் தான். இதுக்கு காரணம் அந்த டைரக்டர் தான். எப்போவுமே வெற்றி வந்தால் கூட, இப்போ நான் பார்த்துக்கிறேன், ரஜினி சார்லாம் நான் பக்கத்தில், சங்கர் சார், இவங்க ஜெயிச்சவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன சக்ஸஸ் வந்தாலும் வாயை மூடிட்டு பேசாமல் இருப்பாங்க, சைலண்டாக இருப்பாங்க. அப்படி இருக்கணும். அப்போ தான் அந்த வெற்றிக்கு மரியாதை, கடவுள் கொடுத்த அந்த சக்ஸஸுக்கு ஒரு மரியாதை. அதை விட்டு போட்டு நம்ம வந்து ஜெயித்த உடனே, வெற்றியாக உடனே நம்மளை தூக்கிவிட்டவங்களாம் மறந்துடுறது நிறையா, அதெல்லாம் அதை பண்ணிட்டார். அதனால் வந்துட்டு அந்த படம் பெரிய ஹிட் ஆகி பெரிய ரீச் ஆகி போகணும். அந்த படத்தை பார்த்துட்டு சூர்யா சாரே வந்துட்டு எனக்கு சூப்பராக இருக்குயா, நாங்களாம் ஒய்எம்சியில் ப்ராக்டிஸ் பண்ணுவோம், வாக்கிங் போவோம், எல்லாம் ஜிம்னாஸ்டிக்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். மறுநாள் பார்த்துட்டு அந்த படம் ஓடிட்டு இருக்குது, நல்லா போயிட்டு இருக்குது. அப்போ வந்துட்டு சூர்யா சார் படம் பார்த்துட்டு வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு என்னை பாராட்டினார். அதுக்கப்புறம் அவர் பப்ளிசிட்டி பண்ண மாட்டேன்ட்டார். பண்ணாதனால தான் அந்தளவுக்கு படம், அப்போ கூட அது படம் ஒரு 40 days படம் போச்சு. படம் நல்லா தான் போச்சு, ஓரளவுக்கு டிஸ்ட்ரிபியூட்டருக்குலாம் நல்லா கெயின் தான். பெரிய ஹிட் ஆக வேண்டிய படம் போகலை. பட் அதெல்லாம் எனக்கு ஒரு பேட் லக். லைஃப்பில் அதே ஒரு நம்ம கற்றுக்கிட்டோம், நமக்கு எந்த ஒரு சக்ஸஸ் என்ன வந்தால் கூட தலக்கணம் வரக்கூடாது, ஹெட் வெயிட் இருக்கக்கூடாது. அது வந்து ரொம்ப முக்கியம். ரொம்ப அமைதியாக இருக்கணும். நம்ம ரஜினி சார் பார்க்காத சக்ஸஸாக பாருங்கள், எந்த ஒரு வெற்றி வந்தாலும் எவ்வளோ அமைதியாக இதாக இருக்கார். எனக்கெல்லாம் ரோல் மாடல் வந்துட்டு முழுக்க வந்து சினிமா ரஜினி சாருடைய ஃபேன் 100%. பட் அவருடைய ஃபாலோவர் நான். எனக்கு வந்து எந்த ஒரு ஹெட் வெயிட்டும் இருக்கக்கூடாது, அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய குறிக்கோள். அது மாதிரியோட சில விஷயங்கள் நினச்சிது. அப்புறம் வந்துட்டு எனக்கு படங்களில் 2 படங்கள் சரியாக போய் அமையாதனால நான் பிஸ்னஸுக்கு போயிட்டேன். பட் இருந்தால் கூட என்னுடைய எண்ணங்கள், தாட்டு வந்துட்டு சினிமா 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 அப்படிங்கிறது தான். எனக்கு கிழக்கு சேமியில், ராமன் பத்தலா, பொங்கல், சூரி, ஆச்சாரியா, இந்த படங்கள்லாம் நல்ல படங்களாக அமைஞ்சது. எதிர்பார்த்த அளவுக்கு நான் பயன்படுத்திக்கிட்டு அடுத்தடுத்த இடத்துக்கு நான் போக முடியாமல் போச்சு. அந்த வாய்ப்புகளை நான் சரியாக பயன்படுத்திக்கல. நம்ம கிடைச்ச வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கணும். யாராக இருந்தாலும், நானாக இருந்தாலும் சரி, மக்களாகிய இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே நமக்கு கிடைச்ச வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கணும், அது முக்கியம். அப்படி இல்லைன்னு நம்ம வாய்ப்பை உருவாக்கணும், இது 2மே முக்கியம். அதனால் வந்துட்டு நான் இத்தனை வாய்ப்பெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன். இப்போ நானே ஒரு வாய்ப்பை உருவாக்கி, ஏன்னா எனக்கு வாழ்க்கையில் நான் பட்ட கஷ்டங்கள், அவமானங்கள், தோல்வி, இதெல்லாமே எனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறது. அதெல்லாமே உணர்ந்து சக்ஸஸ் பண்ணணும், சினிமாவில் பெருசாக ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்ட்டு யோசித்து ஒரு இரவு பகலாக போராடி ஒரு டீம் ஒர்க்காக இந்த ரெட் புலவரை கொடுத்துருக்குறோம். கண்டிப்பாக அது மக்களுக்கு பிடிக்கும். சார், இவ்வளோ நேரம் அழகாக பொறுமையாக வந்து நம்ம படத்தை பற்றியும் உங்களை பற்றியும் அழகாக பதில் சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக இந்த ரெட் ஃப்ளவர் படத்துக்கு எங்களது ரீசன் வாய்ஸ் சேனல் பெரிய வாழ்த்துக்களையும், இந்த திரைப்படம் வெற்றி அடைவதற்கு உண்டான எல்லா வழிவகையிலும் துணை நிற்கும்ன்றதை நாங்கள் உறுதியளிக்கிறோம் சார். மீண்டும் நாம் சந்திப்போம் சார். நன்றி, வணக்கம் சார். ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.